Hey guys, welcome back. என் பேர் டிஜே கேவ். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்கேன். நேற்றே நான் வந்து ஷில்லாங்கு வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தாஜ் விமானத்தால் வந்து ஒரு பெரிய ஹிப்ஹாப் பார்ட்டி, ஃபேஷன் ஷோ எல்லாமே வச்சு பயங்கரமாக ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 o'clock ஆரம்பிச்சுட்டு ஒரு 2:30 தாங்க பார்ட்டி முடிஞ்சது. வேறு லெவலில் போச்சு. என்ன கிளைமேட், என்ன குளிரான வெதரு, ஜாக்கெட்லாம் போட முடியுது, நல்லா ட்ரெஸ் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் திங் முதல்ல வந்து ஷில்லாங்குள்ளே வந்து பார்த்த உடனே பார்ட்டி க்ரௌடை பார்த்த உடனே முதல் பெர்செப்ஷன் வந்து நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து அவங்களோட மியூசிக் நாலேஜ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பாட்டு போட்டாலும் அவங்களுக்கு அந்த லிரிக்ஸ் தெரியுது. ஸோ ஆஸ் அ டிஜே நான் ப்ளே பண்ணுறச்ச எனக்கு எல்லா சிட்டிலுமே வந்து எனக்கு மட்டும் தான் நிறைய லிரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு மியூசிக் என்தூசியாஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு எல்லா டிஜேஸும் மியூசிக் என்தூசியாஸ்ட் தான். ஸோ ஆனால் இங்கே க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அவங்க என்ன பாட்டு போட்டாலும் அவங்களுக்கு தெரியுது, சிங்கலாங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஐ மீன் லைக் டாப் சிட்டிஸ் வந்து ஷில்லாங் தாங்க சொல்ல முடியும் இந்தியாவில். ஸோ ஆஸ் எ டிஜே வந்து நான் நிறைய சிட்டிஸ்லாம் டூர் பண்ணியிருக்கேன். நிறைய அக்ராஸ் த வேர்ல்டு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிட்டிஸ் டு பெர்ஃபார்ம் இஸ் கண்டிப்பாக வந்து ஷில்லாங் தான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்லி எனக்கு வந்து ஹிப்ஹாப் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களுக்கும் வந்து ஹிப்ஹாப்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து ஹிப்ஹாப்னு ஒரு க்ரௌட் இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்தது இந்த மாதிரி இந்த நேற்று ராத்திரியே வந்து 2 ஹிப்ஹாப் பெரிய டிஜேஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து பேனிக் அண்ட் கொல்கட்டாலேருந்து ஜேவியர். ஸோ ரெண்டுமே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து எனக்கு உடனே கால் பண்ணி நம்ம எல்லாம் வந்து சேட் பண்ணோம், வீடியோ சேட் பண்ணோம். பட் நம்ம எல்லாருமே வந்து கேட்சப் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஷோஸில் இருந்தோம், கிளப்பில் இருந்தோம், பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இதாங்க ஒரு டிஜேவோட லைஃபு. நம்ம வந்து ஒரே சிட்டியில் இருந்தால் கூட நம்மளால் மீட் பண்ண முடியாது. பிகாஸ் வி பிஸி வித் த ஒர்க் அண்ட் ஷோஸ். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து என்றைக்குமே க்ரௌட் மேலே தான், க்ரௌடுக்கு தான் நம்மளுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 11 o'clock நான் வந்து கான்சர்ட் எடுத்தேங்க. எனக்கு முன்னாடி ஒரு ஓப்பனிங் டிஜே இருந்தார். ஸோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். நல்ல ஒரு ஓப்பனிங் செட் நான் எப்படி இருக்குன்னா வந்து அவர் தான் பண்ணார். வேறு லெவலில் பண்ணார். முதல்ல வந்து அவர் என்ன பண்ணார், உள்ளே வந்த உடனே வால்யூம் லெவலில் கம்மி பண்ணார். ஸோ கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஒரு ஆர்என்பி ட்ராக்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பித்தார். ஸோ எனக்கு அப்போவே புரிஞ்சிச்சு இவருக்கு வந்து அந்த ஸ்கில் இருக்குது, ஓப்பனிங் டிஜே ஸ்கில் இருக்குது. ஏன்னா வந்து வால்யூம், ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஜே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா இருந்தாலும் ஓப்பனிங் டிஜே வந்து ரொம்ப லவுடாக ரொம்ப பேங்கிங் ட்ராக்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அந்த அட்டென்ஷன் அவங்களே வந்து எனர்ஜியை சக் பண்ணிவிடுவாங்க க்ரௌட்லேருந்து. ஆனால் இங்கே வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் டிஜேனா, ஓப்பனிங் ஆக்ட் டிஜேனா வந்து க்ரௌடை வார்ம் அப் பண்ணணும். ஸோ வால்யூம் கம்மியாக வைக்கணும். அதாவது மெயின் பர்பஸ் வந்து மெயின் டிஜே வரைச்ச அவங்களுக்கு வந்து அந்த பூம், அந்த அந்த ஒரு டான்ஸ் ஃப்ளோர் வந்து அப்படியே நல்லா ஒப்படைக்கணும் கையில். ஸோ இதுதாங்க ஓப்பனிங் டிஜேயோட திங். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹிப்ஹாப் அண்ட் கமர்ஷியல் ப்ளே பண்ணேன். ஸோ இவர் வந்து ஒரு 2000s early 2000s ஸ்லோ ஆர்என்பி ப்ளே பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆடியோ செட், வீடியோ செட் எல்லாம் நான் ப்ளே பண்ணேன். வீடியோ முக்கியமாக ஏன் நான் ப்ளே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி ஒரு எல்இடி வால் இருந்தது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எஸ்பெஷலி வீடியோ செட்ஸ் வைக்கிறச்ச சில டைம் வந்து சில கிளப்ஸில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அவங்ககிட்ட விஷுவல் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட விஷுவல்ஸ் போடுவாங்க. இருந்தால் கூட நம்மளோட விஷுவல்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோல் இருந்ததுன்னா அதோட சென்சரி பெர்செப்ஷன் வந்து அவங்களோட ஃபீலிங், அவங்களோட பெர்செப்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் இருக்கும் நம்மக்கிட்ட. அதே மாதிரி வீடியோ செட்ஸ் பண்ணுறச்ச ஒரு எனர்ஜி இன்க்ரீஸ் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஒரு சாங் நம்ம ப்ளே பண்ணுறோம், அதே சாங் வந்து வீடியோ செட்டை ப்ளே பண்ணி பேக்ரவுண்டில் இருந்ததுன்னா அது வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சில டைம் அந்த எல்இடியோட பிரைட்னஸ் எல்லாமே வந்து அந்த எனர்ஜிக்கு ஆட் ஆகும். அண்ட் லெஸ் எஃபர்ட் ஃபார் த ரீஜன் இல்லை, பட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுவாக இருக்கும். ப்ளஸ் நிறைய வந்து மைக்கிங். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் டர்ன் டேபிள்ஸில் ப்ளே பண்ணல, ஜஸ்ட் ரெஃப்ஸ் 5ல் ப்ளே பண்ணேன். முதல் வாட்டி ரெஃப் 5ல் ப்ளே பண்ணேன். அங்கே வந்து எனக்கு அந்த கண்ட்ரோலில் பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஸ்டெம்ஸ் செப்பரேஷன் பேட்ஸே இருந்தது. ஸோ ஒரு பேட் ப்ரெஸ் பண்ணுறச்சு அந்த ஸ்டெம்ஸ் அப்படியே ரிமூவ் ஆகும். சூப்பராக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஸ்டெம்ஸ் வந்து ஜஸ்ட் நான் வந்து சாஃப்ட்வேர்லேயே நான் ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து லைவ் மேஷப்ஸ்க்காக. இங்கே வந்து இந்த கண்ட்ரோலரில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் அதிலே இருந்தது. ஸோ நான் வந்து அவ்வளோவா லேப்டாப் நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் அந்த டைமில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்க்ராட்சிங்கும் நல்லா பண்ணால் அந்த கண்ட்ரோலரில் நல்ல ஒரு கண்ட்ரோலர், அதே ஒரு சிடிஜே வைப் இருந்தது. அண்ட்
நிறைய மைக் யூஸ் பண்ணேன். ஸோ மைக் இப்போ வந்து எனக்கு தெரிய வந்துச்சு, மைக் இல்லாமல் நான் டர்ன் டேபிள் இல்லாமல், நான் ஒரு டர்ன் டேபிளிஸ்ட், டர்ன் டேபிள் இல்லாமல் கூட நான் வந்து ஒரு டர்ன் டேபிள் ஸ்க்ராச்சிங் ஷோ பண்ணிவிடுவேன். ஆனால் மைக் இல்லாமல் என்னால் டிஜே பண்ண முடியாதுங்க. ஏன்னா மைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி டூல் ஆயிடுச்சு. ஆம், நிறைய டிஜேஸ் இருக்காங்க மைக் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா மைக் யூஸ் பண்ணுறச்சு எனக்கு வந்து அந்த க்ரௌடோட என்கேஜ்மெண்ட் இருக்குது, நல்ல கண்ட்ரோல், எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, க்ரௌடு கூட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஸோ அதாங்க, மைக் மைக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மைக்கில் வந்து நான் வந்து சில சில விஷயம்ஸ் வந்து என்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னால் சொல்லணும்னு இருந்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் க்ரௌடெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்போஸ் ஆகிட்டாங்க. அந்த டைமில் வந்து கம் ஆன் எவ்ரிபடி, கெட் ஆன் த டான்ஸ் ஃப்ளோர், வாங்க கெட் ஆன் த கெட் ஆன் த டான்ஸ் ஃப்ளோர், புட் யூர் ஹேண்ட்ஸ் அப், மேக் சம் நாய்ஸ், எவ்ரிபடி ஸ்க்ரீம். When I say DJ, you say cave. When I say DJ, you say cave. Put your fingers up in the air, put your drinks up in the air, say this, say that, எல்லாமே. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு பாண்ட், க்ரௌடோட ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டூல். ஸோ இவெண்ட் வந்து 2:30 முடிஞ்சது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் வந்து மறந்துட்டேன். என்ன கிளைமேட் இருந்தாலும் சரி, வெதர் இருந்தாலும் சரி, ஷிலாங் பயங்கரமாக நல்லா கூலாக இருந்தது. பட் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறச்சு நல்லா ஆடுவேன். ஸோ ஆடுறச்சு எனக்கு பயங்கரமாக வேர்த்துச்சுங்க. ஸோ இனிமேட்டு கிக்ஸுக்கு வந்து ஒரு டவல் மாதிரி, ஒரு பெரிய பாத் டவல் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மிட் சைஸ் டவல் வந்து நான் கேரி பண்ண போகிறேன். அண்ட் ப்ளஸ் என்னோடய டெக் ரைடரில் வந்து ஒரு 2 ஃபேன், லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஃபேன் கம்பல்சரியாக போட்டே ஆகணும். ஏன்னா என்ன ஒரு கிளப், ஏர் கண்டிஷனிங் எது இருந்தாலும் சரி, நம்ம டான்ஸ் ஆடுறச்ச இல்லாட்டி ஹை எனர்ஜி மூவ்மெண்ட் இருக்குச்சு, ஸ்வெட் ஆகும். அண்ட் அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக எனக்கு வந்து கொஞ்சம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல. வேறு லெவலில் ஷோ போச்சு. ஷோ முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் பண்ணி பேசணும். அந்த ஆர்கனைசர் என்ன புக் பண்ண பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி அவங்களே வந்து எங்கிட்ட இந்த மாதிரி இன்னும் நிறைய ஷோஸ் பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு 2 ஷோஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து எப்படின்னா, அவங்க வந்து நம்ம கஸ்டமர் இல்லை, ஸோ நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அவங்ககிட்ட வந்து பிடிச்சிருக்கா ஃபீட்பேக் கேட்டுக்கணும். கேட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்போ, ஸோ வந்து நெக்ஸ்ட் புக்கிங் நம்ம எடுக்கணும்ல, ஸோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இப்போவே வந்து நெக்ஸ்ட் பிளான் எப்போ நான் ஷிலாங்க்கு வர போகிறேன், அதுக்கு இப்போவே நான் வந்து ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா வந்து இது வந்து நான் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக எடுத்தேன்னா, அதாவது என்ன சொல்கிறது, சரி நான் ஷோ பண்ணிட்டேன், அடுத்த ஷோ அதுவே தானாக வந்தால் வரும் அப்படின்னு இல்லாமல், எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கணும். எனக்கு வந்து ஒரு 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 டார்கெட் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். ஸோ ஷிலாங்னா இயர்லி 2 டைம்ஸ் நான் வரணும். ஸோ எந்தெந்த டேட்ஸ் யார் கூட கொலாபரேட் பண்ணணும், கொலாபரேட்னா எந்தெந்த கிளப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்தெந்த இவெண்டர்ஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முக்கியம். ஸோ ஒரு நல்ல இவெண்டர், ஒரு நல்ல கிளப்பில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த புக்கிங் வந்து இன்னும் வேறு லெவலில் வரும். உங்களுக்கு ஒரு பிராண்ட் நேம் கிடைக்கும், ஒரு ரெப்புடேஷன் உங்கள் பிராண்டுக்கும் நல்லது. ஸோ வைஸ் வர்ஸா, இதுவே நீங்கள் வந்து தப்பாக சூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ தங்கின்னு இருக்கிறது வந்து விவாந்தா 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ளேயே கிளப் இருக்கிறதால என்னோட ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து இதே ஹோட்டலில் வந்து புக்கிங் வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஜேஸ் வந்து அரவுண்ட் த கண்ட்ரி டூர் பண்ணுவாங்க. ஸோ டூர் பண்ணுறச்சு வந்து ஒரு முக்கியமான ஒரு இப்போ ஒரு ரிக்வெஸ்ட், முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து டிமாண்டுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு லக்ஸரி இல்லாமல் ஒரு நெசசிட்டி வந்துருச்சு. ஸோ 5 ஸ்டார் அக்காமடேஷன், ஏன் 5 ஸ்டார் அக்காமடேஷன் ஒரு டிஜேக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து டிஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் சர்வீஸ் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் 24 hours இருக்கும். ஸோ நம்ம ஷோ முடிச்சுட்டு வரச்சே வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 மணிக்கு வரும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு பிரியாணி, டீ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்டைமில் தூங்குவோம், அன்டைமில் சாப்பிடுவோம். திருப்பி நம்ம எழுந்துப்போம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிவிடுவோம், கண்டிப்பாக பஃபே பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம திருப்பி எல்லாமே ரூம்லேயே நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறதால நம்ம எப்போ லஞ்சு எப்போ டின்னர் நம்மளுக்கு தெரியாத இருக்க டைமில், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா உடனே வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து வரதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியங்க. என்ன லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியங்க. ஸோ இது வந்து ஒரு 5 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கம்ஃபர்ட், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட கம்ஃபர்ட் எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது வந்து,
ஏன் 5 ஸ்டார் ஹோட்டல், டாப் ஹோட்டல் நம்மளுக்கு வந்து ஒரு டிஜேக்கு தேவைன்னு பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு லாஜிக்கலா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, உங்க ஷோக்கு நம்ம வரோம். உங்களுக்காக நம்ம ஷோ பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து வி ஷுட் பி வெல் ரெஸ்டட் இல்ல? ஸோ அப்பதான் நம்மளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ வந்து நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட்ஸும் வந்து நல்ல ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்கணும், நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ நம்ம ஆஸ் எ டிஜே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம கம்ஃபர்டபுளாக லக்ஸூரியஸாக கூட இல்லாமல் அப்படி லக்ஸூரியஸாக தான் ட்ராவல் பண்ணுறோம், ஸ்டே பண்ணுறோம். அந்த மைண்ட் செட் இல்லாமல் நம்ம பாடிக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து வி ஷுட் லவ் அவர் செல்ஃப், வி ஷுட் ட்ரீட் அவர் செல்ஸ் ரியலி குட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாப் டிஜிஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. அண்ட் இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. பிகாஸ் ஹெல்த் இஸ் வெல்த். இப்போ நான் மோஸ்ட்லி சொல்ல போனேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் மற்ற டிஜேஸ் கூட நான் வந்து பேசி சேட் பண்ணுறச்ச எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாரம் முன்னாடி வந்து இதே சிட்டியில் தான் வந்து ஒரு டாப் பெரிய டிஜே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வரச்ச வந்து அவர் என்ன ஆச்சுன்னா, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ அப்படியே ரூமில் மயக்கி கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அப்புறம் என்ன பண்ணார் அவர், அந்த ஈவெண்ட் எப்படி போச்சு? இல்லை மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அது மாதிரி இந்த சோன்சோ டிஜேக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு. என்னால் பேர் யூஸ் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த விஷயம் எனக்கே தெரியல. ஸோ அப்புறமா நான் வந்து இன்னும் லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நினச்சி கூட பார்க்க முடியல அந்த சின்ன வயசில் அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குச்சு. ஹெல்த்துங்க இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் பால்ஸ் டவுன் டு ஹெல்த். ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ நம்ம எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் சரி, ஸோ நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, சிக்கனை பார்க்கக்கூடாது. அண்ட் ப்ளஸ் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரைடரில் போட்டிங்கன்னா, அக்காமடேஷன், ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா, அவங்க ஆர்கனைசர்ஸ் இல்லாட்டி யார் உங்களை புக் பண்ணுறாங்களோ கிளைண்ட்ஸ் தான் அவங்க அதை பார்த்துப்பாங்க. லேண்டட் டீல்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் தான் செலவு பண்ணும். ஒரு வேளை லேண்டட் டீல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து what do you say, take the right decision. Okay guys, ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் ஆகிட்டே இருக்குது. நான் வர மலையிலேருந்து கீழே கிளம்பி குவஹாட்டி ஏர்போர்ட் போகணும். 3-4 hours ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பீஸ்.